ஏன் மாமா, பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நான் உயிரோட இருக்கும் போதே நீங்க புது மாப்பிள்ளை ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு? என் பொண்ணுக்கு இப்பவே தீர்ப்பு கிடைச்சாகணும். தீர்ப்பு தான் கோர்ட்ல சொல்லியாச்சுல்ல, அப்புறம் ஏன் இங்க வந்து முட்டிக்கிறேன்? ஏதாவது பேசுன தொண்டைக்குழியில வச்சு சுட்டுடுவேன். என்னையா கையில துப்பாக்கி வச்சுட்டு பெருசா துள்ற? உன் பொண்ணு தானே என் பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டு போனா, இப்ப என்ன புதுசா உறவு கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க? நாங்க 4 வருஷம் பிரிஞ்சிருந்தது உண்மைதான். அதுக்காக நான் வேற ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? ஏ மாமா, நான் இதுவரைக்கும் என் மனசுல உங்களை தானே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க மனசுல வேற ஒருத்திக்கு இடம் கொடுத்துட்டீங்கல்ல. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாதே போகாதேன்னு எவ்வளவோ கெஞ்சினோம், கேட்டியா? இப்போ பாசத்தை காட்டி பழையபடி ஒட்டிக்க பாக்குறியா? நான் ஒன்னும் உங்க பிள்ளையோட ஒட்டி உறவாடுறதுக்காக வரல. நானும் என் பிள்ளையும் தனியா அனாதையா கஷ்டப்படும் போது நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? மாமா, தொண்டையில சிக்கின மீன் முள்ளு மாதிரி நீங்க துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம உங்களை அவஸ்தைப்பட வைக்கல. என் பேரு சுமத்தியே இல்ல. எந்த வீட்டுக்கு தான் குடி வந்திருக்கேன். நீங்க எப்படி நிம்மதியா வாழ்ந்துடுறீங்கன்னு பாக்குறேன். காயத்ரி, காயத்ரி, தொடாதீங்க. காயத்ரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இன்னும் என்ன சொல்ல போறீங்க? ஏற்கனவே கல்யாண விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. ஐயோ காயத்ரி, அதை பத்தி எனக்கு சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையே. பட்டு வடத்துல சொல்ல வேண்டியதானே? எங்க என்ன நீ சொல்ல விட்ட? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிற மூட்ல என்ன பேசவே விடலையே. போதும், நிறுத்துங்க. நீங்க எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். எதையும் கேட்கிற மனசு எனக்கு இப்ப இல்ல. போங்க வெளியே. காயத்ரி, காயத்ரி, போங்க வெளியே, போங்க. ஹலோ. ஐயோ ஐயோ, ஏன் என்னாச்சு? வவுத்துக்குள்ள குடல்லாம் பின்னிக்கிட்டு கடமுடான்னு ஒரு சவுண்ட். ராத்திரியே சொன்னேன் அந்த பீஸ் மசாலாவை ரொம்ப திங்காதீங்கன்னு. கேட்காம வலிச்சு வலிச்சு முழுங்குனீங்க. இப்ப அது வேலையை காட்டிடுச்சு. போய் தொலைங்க. முடியாது. ஏன்? சூடா ஒரு கப் காபி சாப்பிட்டா தான் போக முடியும். ஏம்மா காயத்ரி, அந்த பாலை எடுத்துட்டு வாமா. இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியல. வந்துட்டேன். வந்துருவா, உட்காருங்க. சோபால உட்கார்ந்தா அசிங்கமாயிடாது. எந்திரிங்க. வந்துருச்சு. என்ன? ஐயோ எம்மா காயத்ரி, சீக்கிரம் வாமா, என்ன காப்பாத்து. அதை கொண்டு வந்துட்டேன். கால் போச்சு. எவன்டா நடுவுட்ல பந்தடிச்சவன்? நம்ம பேராண்டி நீயா? அவன்கிட்ட என்ன கொஞ்சறீங்க? டேய் வாடங்க, வா. கிரிக்கெட் ஆட உனக்கு வேற இடம் கிடைக்கல? பால் எல்லாம் கொட்டி போச்சுல. சாரி சின்ன மம்மி, வெளில தான் விளையாடுனா உள்ள விழுந்துருச்சு. யார்டா உன் சின்ன மம்மி? நீங்க தான் என் சின்ன மம்மின்னு எங்க மம்மி சொல்லுச்சு. ஆமா, உங்க மம்மி என்ன பெரிய இவளா? அவ சொன்னாலும் சொந்தம் கொண்டாட வந்துட்டியா? மூஞ்சிய பாரு. என்ன எது வேணாலும் திட்டுங்க, எங்க மம்மி விட்டு திட்டுனீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். முளைச்ச மூளை எல்லாம் விட பேச பாரு. நீங்க மட்டும் பேசல, நான் பேச கூடாதா? ஏய், எதுக்கு பேசுற? என்ன நீ? இடியட். ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்ட பேசுறியா? என்ன ஏம்மா, திமிரு? ஏம்மா, வேண்டாம்மா, காயத்ரி, உனக்கு என்ன பைத்தியமா? சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற? அவன் என்ன சின்ன பையனா? கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லி பால் எப்படி கொட்டி வச்சிருக்கான் பாருங்க. கேட்ட மரியாதை இல்லாம பேசுறான். என்ன இருந்தாலும் அவனை நீ அடிச்சிருக்க கூடாது. மம்மி கிட்ட சொன்னா உன்னை பீஸ் ஆக்கிடுவாங்க. என்னடா சொன்ன? இனிமே இந்த வீட்டுக்குள்ள வராத, போ வெளியே. சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் அடிக்கிற. ஏண்டா ஏண்டா அவளை கை நீட்டி அடிக்கிற? எல்லாம் அந்த பயலால வந்தது. போடா போடா இங்கிருந்து. அம்மா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவன் என்ன படிச்சவ மாதிரி நடந்துக்கிறாளா? அவன் அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்களா? அவன் இங்க வரதுக்கு உரிமை இல்லையா? ஓஹோ, முத பொண்டாட்டி பக்கத்துல வந்தன பாசம் பொங்குதோ. புதுசா உரிமை பத்தி பேச வந்துட்டீங்க. ஏன் என்ன அடிச்சீங்க? அப்படி அவ மேல அவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா அவளோட இருக்க வேண்டியதானே? ஏன் என்ன கல்யாணம் பண்ணீங்க? என்னடா என்னடா டே, என்ன பண்ண சொல்றேன்? போய் அவளை சமாதானப்படுத்து போ. சமாதானம் போ. காயத்ரி, சாரிம்மா, உன்னை நான் அடிச்சிட்டேன். அது எனக்கு கோவமே வராது.
நீ அந்த சின்ன பையன் அடிச்சிட்டியா அதனாலதான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா நடிக்காதீங்க. உங்க மனசுல இன்னும் அவதான் இருக்கா. என்ன பேசுற நீ? அவ எப்படி என் மனசுல இருப்பா? என்ன புரிஞ்சுக்காம வீட்டை விட்டே ஓடிட்டா. அவளாலதான் விவாகரத்தே நடந்துச்சு. என் மனசுல இருக்கா இவர். அதுக்கப்புறம் எத்தனையோ முறை அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. பண்ணிட்டேனா? என்னமோ தெரியல, ஒண்ணு பார்த்ததுல இருந்து என்ன அறியாமலே உன் மேல பாசம் வந்துருச்சு. சரி, அவதான் உங்களை விட்டுட்டு போனால, பின்ன எதுக்காக மறுபடியும் வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறா? எங்க அப்பா அம்மாவெல்லாம் பகைச்சுக்கிட்டு நீங்க தான் கதின்னு உங்களை நம்பி வந்தா நீங்களும் என்ன வெறுத்தீங்கன்னு நான் எங்க போட்டோம்? நான் ஏமா உன்னை வெறுக்கிறேன்? என்ன காயத்ரி நீ? இந்த பாரு, நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் நீ என்ன புரிஞ்சுக்குவ. சுமதி வேற யாரும் இல்ல, என்னோட சொந்த அத்தை பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்ந்துட்டா. கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. எங்க அப்பாவோட கட்டாயத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி 4-5 மாசம் சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் சுமதியோட குணத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். அடடே, வாங்க வாங்க. என்னய்யா, மளிகை, லாண்ட்ரி, பால் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஏதாவது வந்தா? ஏமா 2ஆம் தேதி ஆனா மளிகை பாக்கியே கொடுத்துருவீங்க. இன்னைக்கு 10 தேதியாவது பணம் கொடுக்கல, அதான் எல்லாரும் தேடி வந்திருக்கோம். பாக்கி கொடுக்கலையா? ஆமாமா, எனக்கு கூட பால் பாக்கி 1000 ரூபாய் தரணும். பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கமா. என் புள்ள அப்படி எல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டானே. தம்பி சிவராமா, ஆ, இங்க வா. என்னம்மா? இங்க வந்து என்னன்னு கேளு. ஏன் இவங்கள வீட்டுக்கு வந்திருக்காங்க? அவங்களுக்கு என்ன பாக்கியே கொடுக்கலையாமே? இல்லையே, போன வாரமே சுமதி சம்பளம் பண்ணலாம் கொடுத்துட்டேன். உங்ககிட்ட கொடுக்கல? இல்லையப்பா. சுமதி, சுமதி, ஏன் கத்துறீங்க? வரேன். என்ன விஷயம்? சம்பள பணம் 7000 ரூபாய் கொடுத்தேன். எங்க? ஓ, அந்த பணத்துல தான் நான் இந்த பட்டு புடவையை வாங்கினேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. என்னம்மா விளையாடுறியா? மாசம் ஆனா 6000 ரூபாய் அவங்களுக்கு செட்டில் பண்ணும் இல்லையா? அதை விட்டுட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற? கட்டின பொண்டாட்டி ஒரு புடவை வாங்குறது கூட உரிமை இல்லையா? அது என்கிட்ட சொல்லிதான் நான் வாங்கி கொடுத்திருப்பேனே. அதை விட்டுட்டு அவங்க வீடு தேடி வந்து பணம் கேட்கற அளவுக்கு பண்ணிட்டியே. அசிங்கமா இல்ல? அசிங்கமா? யார் பண்றது அசிங்கம்? நீங்க பண்றதா அசிங்கம். பொண்டாட்டியே கடைக்காரங்க முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே, நீங்க அசிங்கம், உங்க குடும்பம் தான் அசிங்கம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? பணம் தானே வேணும். அந்த புடவை எடுத்துக்கங்க. போங்க போங்க வெளியே. அது மட்டும் போதுமா? இல்ல இந்த புடவை எனக்கு கொடுக்கணுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். என் புள்ளைய புள்ளையா? புள்ள கூட சேர்ந்து பேசுறீங்களா? நீங்க எதுவுமே பேசாதீங்க. இப்படி பேசி பேசி தான் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. என்ன? அப்பா பாருங்கப்பா. யோ 7000 அதோட உனக்கு பெருசா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நிமிஷம் செலவு பண்ற பணம் அது. அப்பா பாருங்கப்பா, குடும்பம் மொத்தமும் சேர்ந்து எனக்கு அட கொடுமைப்படுத்து. பாவிங்களா, இது என்ன வீடாடா இது? அப்பவே என் பொண்ணு சொன்னா வேண்டாம் வேண்டாம்னு. இந்த ஆளுதான் சொன்னா சொந்த பந்தம் விட்டு போக கூடாது, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணா இருக்கணும்னு. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். யோ, இப்ப என்ன நடந்து போச்சு? யோ, என் பொண்ணு கண்ணு கலக்குதியா? அண்ணன் என்ன கலங்கதான் செய்யும். நாங்க ஏதோ புத்திமதி சொன்னோம். நான் சொன்னேன், எத்தனையோ தடவை சொன்னேன். தங்கச்சி பொண்ணு தலையில தூக்கி வச்சுக்கிட்டீங்க. ஒரு அடங்கப்படாதிய கொண்டாந்து என் பிள்ளைக்கு கட்டி என்னம்மா சுமதி? என்ன சுமதிக்கு மத்த நீ இவ்வளவு நேரம் பேசுறது பத்தாதுன்னு வாங்க பாத்துக்கிறேன் உங்களை. சுமதி